ஸ்விக்கி, ஜொமேட்டோ, நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆப்ஸ் நம்ம டேட்டாவை அவங்க பிசினஸ் இன்சைட்ஸா யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல. டேட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு பிசினஸ் ப்ராப்ளம்க்கு டேட்டால இருந்து டெசிஷன் மேக்கிங் இன்சைட்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோல கூகுள்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இத 6 ஸ்டேஜஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்றாங்க. பிசினஸ் ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான கொஸ்டின் கேட்கறதுல ஆரம்பிச்சு நம்பர்ஸை டெசிஷன் மேக்கிங் இன்சைட்ஸா மாத்துற வரைக்கும் இந்த டேட்டா அனலிட்டிக் ப்ராசஸ் இருக்கு. இப்போ இந்த 6 ஸ்டேஜஸை பார்க்கலாமா? ஒரு நல்ல டேட்டா அனலிஸ்டோட ரோல்ஸ் என்னன்னு அடுத்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1, ஆஸ்க், டிஃபைன் த ப்ராப்ளம். ஒரு அனாலிசிஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை புரிஞ்சுக்கணும். ரேண்டமா நம்ம அனாலிசிஸ் பண்ண போறது இல்ல. ஒவ்வொரு அனாலிசிஸும் ஒரு கொஸ்டின்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள், ஒரு டெலிவரி கம்பெனி வீக்கெண்ட்ஸ்ல ஏன் டெலிவரி டிலே ஆகுதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ற கம்பெனி லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் ஏன் கம்மியா வந்துச்சுன்னு கேட்கலாம். ஸோ கிளைண்டோட பிசினஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான கொஷின்ஸை கேட்கணும். இதுதான் ஆஸ்க் ஸ்டேஜ். ஒன்ஸ் எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம்னு தெரிஞ்சுட்டா அடுத்து அதுக்கு தகுந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டேஜ் 2, ப்ரிப்பேர், கலெக்ட் அண்ட் ஆர்கனைஸ் டேட்டா. டேட்டா வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து எடுக்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட், டேட்டாபேஸ், ஏபிஐஸ், சென்சார்ஸ் ஆர் சர்வீஸ். பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. நான் முன்ன சொன்ன இந்த டெலிவரி பிஸ்னஸ்ல ஆர்டர் ஐடி, டெலிவரி டைம், ஜிபிஎஸ் லாக்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக் இதெல்லாம் டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கலெக்ட் ஆன டேட்டா ரொம்ப ரேர்லி பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம். ஸ்டேஜ் 3, ப்ராசஸ், க்ளீன் அண்ட் ப்ரிப்பேர் த டேட்டா. டேட்டால இன்கன்சிஸ்டன்சி இருக்கலாம், டேட்டா மிஸ்ஸிங் ஆகலாம், டியூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், அனலிசிஸை பாதிக்கக்கூடிய அவுட்லேயர்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு டெலிவரி டைம் மிஸ் ஆகலாம், ஆர்டர் ஐடி டியூப்ளிகேட் ஆகலாம், ஆர்டர் டேட் ஃபார்மட் மாதிரி இருக்கலாம். இதுக்கு வேரியஸ் டூல்ஸ் இருக்கு. டைரக்டா எக்ஸ்எல்ஆர் பவர் பிஐல பண்ணலாம், இல்லைனா பைத்தான் பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் முடிவில் நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு டேட்டாவை கிளீன்டு அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். ஸ்டேஜ் 4, அனலைஸ், எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ். இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸல், எஸ்கியூஎல் ஆர் பைத்தான் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ், கோரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள், சில ஏரியாஸில் மட்டும் அந்த டிலே இருந்திருக்கலாம் ஆர் மழை டைமில் டிலே இருந்திருக்கலாம். அனாலிசிஸ் ரா டேட்டாவை மீனிங்ஃபுல் இன்சைட்ஸாக மாற்றும். இதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், விஷுவலைசேஷன், பிவோட் டேபிள்ஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அல்லது நம்ம ஸ்டேஜ் 1ல டிஃபைன் பண்ண கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிப்போம். ஆனால் இது மட்டும் போதாது, இதை நம்ம ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு புரிய வைக்கணும். அதுக்கு தான் ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 5, ஷேர், கம்யூனிகேட் இன்சைட்ஸ் எஃபெக்டிவ்லி. ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டா கண்டுபிடிச்ச இன்சைட்ஸை டெசிஷன் மேக்கர்ஸ்க்கு டேஷ்போர்ட்ஸ், விஷுவலைசேஷன் மூலமா ப்ரெசென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பவர் பிஐ ஆர் டேப்லூ டேஷ்போர்ட்ஸ் மூலமா டெலிவரி டைம் ட்ரெண்ட்ஸை ஷோகேஸ் பண்றது, சர்டன் ஏரியாஸ்ல எவ்வளோ ஆர்டர் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஷோகேஸ் பண்ணலாம். இதை ஸ்டோரி ட்ரிவன் பிஸ்னஸ் இன்சைட்ஸ்னு கூட சொல்லலாம். மீன்ஸ் வெறும் சார்ட்ஸை மட்டும் காட்டுறதில்ல ஷேர் ஸ்டேஜ். அது எப்படி பிஸ்னஸ்ல டேட்டாவை புரிஞ்சுக்கணும், இதுல இருந்து டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்றது. ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க இவ்வளோ நாள் பண்ண ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்றது இந்த ஸ்டேஜில் தான். ஃபைனலி இன்சைட்ஸை ஆக்ஷனா மாத்திர ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் 6. ஸ்டேஜ் 6, ஆக்ட், டர்ன் இன்சைட்ஸ் இன்டு டெசிஷன். நாம கண்டுபிடிச்ச இன்சைட்ஸ் பிஸ்னஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் மெஷரபிள் ரிசல்ட்டா மாற்ற வேண்டிய ஸ்டேஜ் இது. எக்ஸாம்பிள், அனாலிசிஸ்ல டிராஃபிக்னால தான் டெலிவரி டிலே ஆச்சுன்னு தெரிய வருது. ஸோ டிரைவருக்கு ரூட்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது, அடிஷ்னல் டெலிவரி பர்சன்ஸை அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் நிறைய பேர்த்தை இருக்க வைக்கிறது. இந்த மாதிரியான டிசிஷன்ஸை மேக் பண்ணலாம். டேட்டா அனாலிசிஸ் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். நாம எடுத்த டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டேட்டா எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறதுனா சஜஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை சில டிசிஷன்ஸ் பண்ணதுனால இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு, டெலிவரியில் டிலே குறைஞ்சிருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு அனாலிசிஸ்லையும் பிஸ்னஸ் பற்றி ஏதோ ஒரு புதிய லேர்னிங்ஸும் பிஸ்னஸை ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டேஜை குயிக்காக பார்த்துடலாமா? ஆஸ்க், ரைட் கொஷின் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் ப்ராப்ளம். Stage 2, prepare, get the data. Stage 3, process, clean and prepare the data. Stage 4, analyze and find insights. Stage 5, share, communicate findings. Stage 6, act, make decisions. ஒரு சிறந்த அனலிஸ்ட் ஜஸ்ட் டேட்டா கூட ஒர்க் மட்டும் பண்ண மாட்டாங்க, டெசிஷன் எடுக்க கைடும் பண்ணுவாங்க. நம்ம சேனல்ல டேட்டா அனாலிசிஸ் யூசிங் எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல், பைத்தான் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் இருக்கு.
லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோல நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரோல்ஸ் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் என்னன்னு அடுத்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்.